இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னான். தன் ஜீவனை விரும்புகிறவன் அந்த ஜீவனை அவர் தரக்கூடிய நித்திய ஜீவனை இழந்து போவான். ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பண செய்வான். ஆனால் இம்மையிலையும் மறுமையிலையும் அவனுக்கு வாழ்வு உண்டு. ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தை என்னவென்றால், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்கிறார். இந்த லாபம் என்கிற வார்த்தை வியாபார தொழிலில் தான் இருக்கும். பொதுவாக லாபம் நஷ்டம். ஒரு தொழிலை தொடங்குபவர்கள் எதற்காக தொழில் செய்கிறார் என்றால், நல்ல வருமானத்தை பெற்று லாபம் அதிகமாக கிடைக்க வேண்டும், நஷ்டம் வராமல், நஷ்டம் இல்லாமல் அந்த தொழிலை செய்து லாபகரமாக கொண்டு போவதுதான் உலக வழக்கு வியாபாரத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தில் இங்கே பார்க்கும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி அவனுக்கு லாபம் என்ன? அலெக்சாண்டர் த கிரேட் உலகமெல்லாம் தன்னுடைய கையின்களை கொண்டு வரணும்னு சொல்லி சின்ன வயசில் தன்னுடைய விருப்பத்தின்படி உலகத்தை பிடிக்க வேண்டும், உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும், உலகத்தில் கைவசப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அதே மாதிரி அவர் விருப்பத்தின்படி உலகத்தையே அவர் கைக்குள் கொண்டு வந்தார். ஆனால் கடைசியில் முடிவில் போகும்போது அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆசை விருப்பத்தின்படி முழு உலகத்தையே நான் பிடித்தேன், ஆனால் இப்போ போகும்போது ஒன்றும் இல்லாமல் போகிறேன். அவர் வியாதிப்பட்டு மறிக்கிற சமயத்தில் அவர் தன்னுடைய படை வீரர்களை பார்த்து சொன்னாராம், என்னை நீங்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு கொண்டு போக போகும்போது என்னுடைய கல்லறை பெட்டியில் என்னுடைய 2 கரங்களை வெளியே வைத்து என்னுடைய சரீரத்தை நீங்கள் மூடிக்கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னாராம். அப்பொழுது அவருடைய உதவியாட்கள் கேட்டாங்க, ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, உலகமெல்லாம் நான் ஆட்சி செய்தேன், ஆனால் போகும்போது ஒன்றும் இல்லாமல் போகிறேன்னு சொன்னார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆத்மா பிழைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, என் ஆத்மாவை நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் ஆத்மாவுக்கு செய்தவர்கள், அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினாரே. ஒரு ஆத்மா வாழ்வது மேலான ஒன்று. உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தலாம், படிக்கலாம், பட்டங்களையும் பதவிகளையும் பெறலாம், பணத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் ஆத்மா நஷ்டப்படுமேனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனால் ஆத்மா பிழைப்பதற்கு ஒரே ஒரு வழி, என்னிடத்தில் வாருங்கள், வந்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுத்து இந்த சிலுவை அவருடைய அன்பை சுமந்து, அவன் நமக்கு தரக்கூடிய அவருடைய பிரமாணங்களை சுமந்து, அவன் நமக்கு தரக்கூடிய ரட்சிப்பை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, விடுதலை பெற்று நாம் அவருக்காக வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிப்போமேனால் நிச்சயமாகவே நாம் இம்மையிலையும் மறுமையிலையும் நித்தியத்திலையும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.